வணக்கம் என்னுடைய நண்பர்களே. இன்று திருவள்ளுவராக உங்கள் பல்கலைக்கழக முனைவர் லியோஜி திரைக்கலைஞர். நன்றி, வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலன் முதற்றே உலகு என்றுதான் நாம் எழுதினோம். ஆனால் இவர்களோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று மாற்றி எழுதிவிட்டது. பகவன் என்ற சொல்லே நமது மொழியில் இல்லையே. பகலன் என்றால் பருதி என்று அர்த்தம். ஆக உலகத்தில் உள்ள அநேக மொழிகளுக்கும் அகரமே முதன்மையாக உள்ளதைப் போல் இவ்வுலகத்தில் அனைத்திற்குமே அந்த பகலனே முதன்மையானவன். அந்த பகலனை கொண்டே உலகின் அனைத்துமே இயங்குகின்றது என்பதே எமது கருத்தாகும். அன்பிலார் எல்லாம் நமக்குரியது, அன்புடையார் என்பும் உரிய பிறப்பு. குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியது என்றால் அன்பு இல்லாதவர்கள் அவர்கள் மிகுந்த சுயநலவாதிகளாகும். அன்புடையார் என்றும் உரிய பிறப்பு என்றால் அன்பு உடையவர்கள் பொதுநலவாதிகளாகும் என்பதே எமது கருத்தாகும். குறள் 236. தோன்றின் உள்ளோடு தோன்றுக அஃதிலார், தோன்றலில் தோன்றாமை நன்று. அதாவது ஒரு மனிதனாக பிறந்தால் நல்லவைகளை செய்து பிறர் போற்றும்படி வாழ வேண்டும். அவ்வாறு இல்லாதவர்கள் வாழ்வதில் அர்த்தமில்லை. அவ்வாறானோர் பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்பதே எமது கருத்தாகும். 619வது குறள். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதையும், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று மாற்றிவிட்டார். தெய்வத்தை தொழுது எதுவுமே ஆகப் போவதில்லை. ஆனால் நமது முயற்சி அதற்குரிய வெற்றியை தந்தே ஆகும் என்பதே எமது கருத்தாகும். திருவள்ளுவர் இன்று உயிருடன் இருந்திருந்தால் இதைத்தான் சொல்லியிருப்பார். தொடர்வதெல்லாம் எளிதாகட்டும் உங்களுக்கும் உலகம் வாழ் அனைவருக்கும் என்றென்றும் உங்கள் பல்கலைக்கழக முனைவர் லியோஜி திரைக்கலைஞர். நன்றி, வணக்கம்.